சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம், விழுப்புரம். இன்று உடல் பருமனை பற்றிய ஒரு முக்கியமான மருத்துவ செய்தியை சொல்கிறேன். இப்போ நம்ம பருமனாக இருந்தாலே நமக்கு மாரடைப்பு நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் இதெல்லாம் வர்றதாக ஒரு மேலோட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பருமனில் 2 வகையான உடல் பருமன். அதை மருத்துவத்துறையில் என்ன சொல்கிறோம்னா வடிவம். இந்த பருமன், உடல் பருமன் என்ன வடிவத்தில்னா 2 பழங்களை சொல்கிறேன். முதல்ல ஆப்பிள் பழத்தோட வடிவத்தை பாருங்கள். அடுத்து பேரிக்காய் அந்த பழத்தோட வடிவத்தை பாருங்கள். இதுக்கு ரெண்டும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஆப்பிள் என்பது மேலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஈவனான ஒரு பருமனாக இருக்கும். பேரிக்காய் என்பது மேலே குறுகலாகவும் பிற்பாடு பருமனாகவும் இருக்கும். நம் உடலில் கூட எதை ஆபத்துன்னு சொல்கிறாங்கன்னா, ஆப்பிள் போல உடல் பருமன் மேலிருந்து தோள்பட்டையிலையும் உயர்ந்து, புஜம் தோள்பட்டையும் உயர்ந்து, கைகள் பலம்லாம் இருந்து, அவங்க ஓரளவுக்கு பருமனாக இருக்கிறவங்க ஈவனாக மேலேருந்து கீழே வரைக்குமே ஒரு ஆப்பிள் போல் ஒரு வட்டமான பருமனாக இருந்தால் மாரடைப்புக்கு வாய்ப்பு இல்லை. இதுவே தோள்பட்டை இறங்கி, மார்பு சுருங்கி, வயிற்றின் சுற்றளவுக்கும் மார்பின் சுற்றளவுக்கும் 3இல் 1 பங்கு, 3 பங்கு வயிற்றின் சுற்றளவு என்றால் 1 பங்கு அளவுக்கு தான் மார்பின் சுற்றளவு இருக்குது என்றால் மாரடைப்புக்கு வாய்ப்பு அதிகம். இதை தான் பேரிக்காய் வடிவம் அப்படின்ற சொல்கிறோம். அப்போ என்னென்னா, தோள்பட்டையிலிருந்து மார்பகம் வரைக்கும் நல்ல பருமனாகவும், வயிறு அதுக்கு ஈக்குவலாக பருமனாகவும் இருக்கிறவங்களுக்கு கூடுமான வரைக்கும் மாரடைப்பு வர்றதில்லை. இந்த உடல் பருமனை என்ன சொல்கிறேன்னா, அடிவயிறு தொப்பை, இதுதான் மாரடைப்புக்கோ ப்ரெஷருக்கு கொலஸ்ட்ராலுக்கான வாய்ப்பு. மெலிதாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்போ கொலஸ்ட்ரால் இல்லையா? அவங்க மெலிசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதய நோய் வராதா, ஹார்ட் அட்டாக் வராதான்னா அது ஒரு வகையாக வரும். இப்போ நிறைய தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்யும் பொழுதுங்க, மெலியதாக இருக்கிறவங்களுக்கு ட்ரைக்ளிசரைடு என்ற கெட்ட கொழுப்புகள் இருந்து அது இரத்த குழாய்களை படுகிறது. அதனால் பருமனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆபத்து இருக்குது அப்படின்னு இல்லை. உடல் பருமனில் கவனிக்க வேண்டியது இந்த 2 வடிவங்கள். ஒன்று, நம்ம தோள்பட்டையிலிருந்து மார்பகம் வரைக்கும் அகலமாகவும் பருமனாகவும், தோள்பட்டை மார்பகம் பருமனாக இருந்து வயிறு கொஞ்சம் பருமனாக இருக்கிற இந்த ஆப்பிள் மாதிரியான வடிவம் உள்ளவங்களுக்கு கூடுமான வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுவே நம்ம சர்க்கரை நோயாளர்களை சற்று கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். சர்க்கரை நோய் வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்கள தோள்பட்டை இறங்கியிருக்கும், மார்பகம் சுருங்கியிருக்கும், மார்பு ஆணோ பெண்ணோ சுருங்கியிருக்கும், வயிறு மட்டும் பெருத்திருக்கும். இந்த வடிவத்தை தான் பேரிக்காய் வடிவம். இதுதான் இதய அடைப்புக்கான வாய்ப்பாக சொல்கிறாங்க. இதில் நாம் என்ன செய்யணும்னா, கூடுமான வரைக்கும் அடித்தொப்பை போடாமல் இருந்தாலே நாம் இந்த உடல் பருமனில் அவ்வளோவா பயப்பட தேவையில்லை. இதை ஏன் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக சொல்கிறேன்னா, பருமன் என்றாலே அது வந்து நோய் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. பல விலங்குகள் பருமனாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், யானை குண்டாக தான் இருக்குது, நம்மளோட வேகமாக ஓடுது. இதில் என்ன அவேர்னஸ்னால், நாம் பருமனாக இருந்து எலும்புகள் வலிமையாகவும், நரம்புகள் வலிமையாகவும், தசை நல்ல டோனிங்காகவும் இருந்துட்டால் இந்த உடல் பருமனால் நம்ம அன்றாட வேலைகளை செய்வதில் எந்த சிரமம் இல்லை. இந்த உடல் பருமனில் நம்மளுடைய வேலைகளை, அன்றாட வேலைகளை செய்வதில் இடைஞ்சலாக இருக்கிற அந்த பருமன் தான் நமக்கு ஆபத்து. உடம்பு ஊதல் என்பது வேறு. சிலருக்கு நீர் உடம்பு மாதிரி இருக்குது, காலில் வீக்கம் இருக்கும், அந்த பள்ளம் விழும். உடம்புல நீர் உடம்பு, அது ஆபத்து. அடுத்து இரத்த சோகையில் வெளுத்து போய் ஊதுவாங்க, அந்த பருமனும் ஆபத்து. நான் சொல்கிறது என்னென்னா, பருமனாக இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய், பருமனாக இருக்கிறவங்களுக்கு இரத்த அழுத்தம், இதய அடைப்பு வருமானா ஒரு தோராயமாக பொதுமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுக்காக இதை சொல்கிறேன். நம்ம ஆப்பிளோட வடிவம் எப்படி ஒரு ஈவனான பருமனாக இருந்தால் அந்த வடிவம் உள்ளவர்களுக்கு இதய அடைப்பு வரத்துக்கான வாய்ப்பு மிக குறைவு. இதுவே நம்ம தோள்பட்டை மார்பகமெல்லாம் குறுங்கி, அது 3இல் 1 பங்கு வயிற்றின் சுற்றளவு எடுக்கிறோம், டேப் பிடிச்சி, அதில் 3இல் 1 பங்கு அளவுக்கு தான் மேல் பகுதியில் இருக்குது. அப்போது 1:3 மார்பகம் தோல் இந்த பகுதியில் டேப் பிடிச்சி 1 பங்கு, அதை விட வயிற்றோட சுற்றளவு 3 பங்கு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதய அடைப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை நம்ம சீர் செஞ்சுக்கலாம். தொப்பையை குறைக்கக்கூடிய சில பயிற்சிகள், உணவுகள் அதுக்கப்புறம் செய்யலாம். இந்த முக்கியமானது என்னென்னா, உடல் எடை பருமன் இருக்க எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்க தேவை.